வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ட்ரீமர்ஸ். இன்றைக்கி நாம் பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து 10 கேள்வி பதில் 10 நிமிஷத்தில் பக்காவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2022 குரூப் 4 பொது தமிழ் கொஷின் பேப்பர்லேருந்து 4வது 10 கேள்வி பார்க்க போகிறோம். ஏற்கனவே 30 கேள்வி பார்த்தாச்சு. இன்றைக்கி 31லேருந்து 40 வரைக்கும் பார்க்க போகிறோம். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. நம்ம யூஸ்வலாக 8 தொகை 10 பாட்டு அப்படின்ட்டு 14 மேல் கணக்கு நூல்களை சொல்லுவோம். சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு ரெண்டும் 14 மேல் கணக்கு நூல்கள். இதில் பார்த்திங்கன்னா நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இது மூணுமே 8 தொகையில் வரக்கூடிய நூல்கள். இந்த 10 பாட்டு தனியாக வரும். சரிங்களா? அதில் 10 நூல்கள் இருக்குது. அப்போ இது மட்டும்தான் இதில் தனியாக இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாமா? கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் கேட்குறாங்க. கல்வியோடைய பெருமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலடியார். இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நமக்கு திருக்குறள் கிடையாது. ஏன்னா திருக்குறள் முதல் வரியில் 4 அடியும் 2வது இதில் 3 அடியும் இருக்கும். இது திருக்குறள் கிடையாதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். மீதி கன்ஃபியூஷன் வரும். இதில் ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, நாள் சில நாலடியார், நாள் அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள். புகவா நல்கினாள் இது பழமொழி 400 அப்படின்ற நூல். புகவா அப்படின்றதுக்கான பொருள் கேட்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, புகவா நல்கினாள், புகவா கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. புகவா புவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன பசங்களுக்கு புவா கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா? சாப்பாடு. அப்போ உணவு அப்படின்னு நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்பெறும் வேறு பெயரினை கண்டறிக. முதுமொழி காஞ்சி அப்படின்ற நூலுக்கு இன்னொரு பேர் அறவுரை கோவை. ஓகேங்களா? அறவுரை கோவை முதுமொழி காஞ்சிக்கான இன்னொரு பேர். இந்த முதுமொழி காஞ்சி பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. மோஸ்ட்லி இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீதி நூல்களாக தான் இருக்கும். சரிங்களா? இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதுமொழி காஞ்சியை எழுதுனது மதுரை கூடலூர் கீழார். மதுரை கூடலூர் கீழார் தான் இந்த முதுமொழி காஞ்சியை எழுதியிருக்கார். அடுத்த கேள்வி போகலாமா? பொம்மல் என்பதன் பொருள். பொம்மல் சோறு, பொங்கல் சோறு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குன்னு பொங்கல்னு எழுதிடக்கூடாது. பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்த கேள்வி போகலாமா? திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் தான் ஃபஸ்ட்டு திருக்குறளில் ஓலை சுவடிகளில் இருந்த திருக்குறளில் ஒரு நூலாக அச்சிட்டு வெளியிட்டார். யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசர். இவர் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா யாருன்னா மலையத்துவாசன் மகன் யார் அப்படின்னு கேட்டாலும் நம்ம தஞ்சை ஞான பிரகாசர் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மலரே அப்படின்ட்டு இறைவனின் திருவடியை புகழ்ந்து பாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள் தான் இதுக்கான ஆன்சர். இடைமலர்ந்த சுகந்த மலர் ராமலிங்க அடிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாடல் அறிந்து பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா விஷயமும் ஒரே பொருளை தான் சொல்லுது. நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னா மார்னிங்லேயும் ஈவினிங்லேயும் நடைப்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு நல்லது அப்படின்ட்டு காலை மாலை நடங்கன்னு கவிமணி நமக்கு சொல்கிறாரு. சரிங்களா?
மீதுன் விரும்பேல் அதிகமாக சாப்பிடக்கூடாது, வயிறு பிடிக்க சாப்பிட்றது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு யார் சொல்லுவாங்க? வீட்டில் பாட்டி சொல்லுவாங்க. நம்ம பாட்டி சொல்கிறாங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஔவையார் ஆன்சர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். ஓகேங்களா? அப்படின்னா உடம்புல உயிர் இருக்குது, உடல் வளர்த்தோர் உயிர் வளர்த்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உயிரோட ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். திடம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். நம்ம உடம்பை சரியாக பார்த்துக்கலன்னா நம்மளால் மெய்ஞானம் சேர முடியாது அப்படின்ட்டு நம்மளுடைய திருமூலர் சொல்வார். ஓகேங்களா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் மருந்துன்ற அதிகாரத்தில் சொல்கிறாரு. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம். இது நமக்கு ஜென்ரல் தமிழில் மட்டும் இல்லை, நமக்கு ஹிஸ்ட்ரிலையும் இது வருது. ஸோ ஜென்ரல் சயின்ஸ்லையுமே இது நமக்கு வருது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கான ஆன்சர் அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்கே இருக்குது? நமக்கு பாண்டிச்சேரியில் இருக்குது. சரிங்களா? அங்கே நமக்கு ரோமானிய நாணயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு கிடைச்சதுனால ரோமானியர்களுக்கும் நமக்கும் நடந்த வணிகத்தை உறுதிப்படுத்துகிறாங்க. அடுத்த கேள்வி போகலாமா? ஆரப்பாளையம், ராசாபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் யார்? நம்ம டக்குன்னு பல்லவர்கள், பாளையக்காரர்கள் அப்படிலாம் போகக்கூடாது. நாயக்கர்கள் தான் பாளையம், நிறையா பாளையம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த பாளையங்கள்லாம் நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாயக்கர் மன்னர்கள். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா பாளையங்களாக பிரித்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பேரரசை பாளையங்களாக பிரித்தாங்க. அந்த காலத்தில் எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக 72 பாளையங்களாக நாயக்கர் மன்னர்கள் பிரிச்சிருப்பாங்க. இதுவுமே முக்கியமான கேள்விங்க. ஏன்னா எத்தனை பாளையங்களாக பிரித்தாங்க அப்படின்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. சரிங்களா? மொத்தம் 72 பாளையங்கள். இதை மோஸ்ட்லி பார்த்தோன்னா கிழக்கு மேற்காக தான் பிரிச்சிருப்பாங்க. பாளையங்களை கிழக்கு மேற்குன்னு தான் பிரிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த 10, நாளைக்கு 50 கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.